10th standard, first lesson, relations and functions. To solve any problems in mathematics, first we have to understand the basic concepts in the lessons. எந்த கணிதத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம்னாலும் நம்முடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு we are going to discuss about the basic and important points in relations and function. அதனால் இந்த பாடத்தில் முக்கியமான குறிப்புகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் கிளாஸில் படித்ததுலேருந்து நம்ம இந்த கிளாஸில் என்ன தேவையோ அதுக்கு வந்துட்டோம். நேரடியாக எடுத்துக்கிட்டோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதோட டெஃபினிஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது? இஃப் A and B are any two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. Thus A cross B is equal to the set A, B such that A belongs to capital A and B belongs to capital B. அதனால் A cross Bங்கிறது என்னென்னா, அதனுடைய முதல் உறுப்பு A என்ற கணத்திலிருந்தும் இரண்டாவது உறுப்பு B என்ற கணத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு இரட்டை, எல்லா இரட்டைகளின் கணம், set of all ordered pairs அப்படிங்கிறது தான். அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்டாக இதை நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன என்ன சொல்கிறோம்னா, A cross B is the set of all ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. A cross Bங்கிறது என்னது? ஒரு ஆர்டர்டு பேர். அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏல இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் பியில் இருக்கணும். Similarly, B cross A is the set of all possible ordered pairs such that between the elements of A and B such that the first element belongs to B, the second element belongs to A, அந்த மாதிரி செகண்ட் கோஆர்டினேட் பிலாங்ஸ் டு A. அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா, இஃப் A equal to B then A, B is equal to B, A. ஏயும் பியும் சமமாக இருந்ததுன்னா A, Bயும் B, Aயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ the Cartesian product is also referred as cross product. Cartesian product வேறு ஒரு நேமில் என்ன சொல்லணும்னா cross product அப்படின்னு சொல்லலாம். In general பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா A cross B is not equal to B cross A, but n of A cross B is equal to n of B cross A. அதாவது இந்த A cross Bயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் B cross Aயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் ஈக்குவல் எப்போவுமே. அதே சமயத்தில் A cross Bயும் B cross Aயும் நாட் ஈக்குவல். ஏன்னா A, Bயும் B, Aயும் ஈக்குவல் கிடையாது. எப்போ ஈக்குவல்? ஏயும் பியும் சமமாக இருந்தால் தான் அது ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது if A cross B is equal to 5 if and only if A equal to 5 or B equal to 5. A cross B எப்போ ஒரு நல் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, A நல் செட்டாக இருக்கணும், இல்லைன்னா B நல் செட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் A cross B ஒரு நல் செட்டாக இருக்கும். If n of A equal to P and n of B equal to Q, then n of A cross B is equal to nothing but n of A into n of B. அப்போ n of A P, n of B Q. அதனால் n of A cross B is equal to PQ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது the set of all points in the Cartesian plane can be viewed as the set of all ordered pairs x, y, where x, y are real numbers. In fact, R cross R is the set of all points which we call the Cartesian plane அப்படின்னு சொல்கிறோம். ரியல் நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா அது ஒரு பிளேன், அதை கன்சிடர் பண்ணும். For any three sets A, B, C, we have A cross B union C is equal to A cross B union A cross C, and A cross B intersection C is equal to A cross B intersection A cross
C are called distributive property of Cartesian product over union and intersection respectively. இது வந்து அதாவது பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவோம். அதாவது கிராஸ் ப்ராடக்டினுடைய பங்கீட்டு பண்பு, சேர்ப்பு மற்றும் வெட்டை பொறுத்த பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா யூனியன்னா சேர்ப்பு, இன்டர்செக்ஷன்னா வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இன் ஜென்ரல் the Cartesian product of two non-empty sets provides a shape in 2 dimensions, and the Cartesian product of 3 non-empty sets provide an object in 3 dimensions. இப்போ 2 dimensionsனா ஒரு சதுரம், எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு 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 ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வேணது 3 dimension எடுத்துட்டோம்னா இது கியூப் ஆர் கியூபாய்டு, அதாவது 2 dimensionல சதுரம் செவ்வகம்னு சொல்கிறோம். 3 dimensionல வந்து என்னது, அதாவது கனசதுரம் கனசெவ்வகம், அதாவது கியூபு கியூபாய்டு இந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்தது வந்து ரிலேஷனோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். Let A and B be any 2 non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write X or Y. X or Y அப்படின்னு எழுதுவோம். X or Y is if and only if X comma Y belongs to R. இப்படி எழுதுறத இப்படியும் எழுதலாம். அதுதான். அடுத்தது வந்து the domain of the relation R is equal to set X belongs to A such that X or Y for some Y belongs to B. Similarly, the codomain of the relation R is B. The range of the relation R is equal to the set Y belongs to R such that X or Y for some X belongs to A. அதே மாதிரியும் the domain of R is a subset of A. The codomain of R is equal to B and the range of R is a subset of B. இதெல்லாம் வந்து டொமைன் அப்படின்னா வந்து டொமைன் ஆஃப் ஆர் வந்து ஏயுடைய உட்கணம், கோடொமைன் ஆஃப் ஆர் வந்து பியோட பிக்கு சமம், ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து சப்செட் ஆஃப் பி. இப்போ any relation R is a subset of A cross B, that is R is a subset of A cross B. A relation may be represented algebraically either by the roster method or by set builder method. அதாவது எல்லா எலமெண்ட் எழுதணும்னா அது ரோஸ்டர் மெத்தட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எழுதணும்னா அது செட் பில்டர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். An arrow diagram is a visual representation of a relation. Arrow diagramங்கிறது வந்து ஒரு படத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. A relation which contains no element is called a null relation. ஒரு எலமெண்ட் இல்லைன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், null relation சொல்கிறோம். If A equal to P, n of A equal to Q, then the total number of relations that exist between A and B is equal to 2 power PQ. 2 power PQ. Functions definition. A relation F between two non-empty sets X and Y is called a function from X to Y if for each X belongs to X there exists only Y belongs to Y such that X comma Y belongs to F. That is F is equal to set X comma Y such that for all X belongs to X, Y belongs to Y. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஏ ஃபஸ்ட் எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒயில் ஒரு எலமெண்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். A function f from x to y is written as f from x to y அந்த மாதிரி சொல்கிறோம். அப்புறம் a function is also called as a mapping or transformation. If f from x to y is a function, ஒரு ஃபங்க்ஷன் எப்போ சொல்கிறோம்னா the set x is called in the domain of the function
f and the set y is called codomain. If f of a equal to b, then b is called image of a under f and a is called the pre-image of b. The set of all images of the elements of x under f is called the range of f. F from x to y is a function only if எப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறோம்னா every element in the domain of f has an image. ஒவ்வொரு அதாவது இந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட், இந்த இமேஜ் இஸ் யூனிக். அந்த இமேஜ் வந்து ஒன்று தான் இருக்கணும். அப்போ என்ன இருக்கக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த எலமெண்ட்டுக்கும் ரெண்டு இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனா தான் அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இஃப் ஏ அண்ட் பி ஆர் finite sets such that n of a equal to p, n of b equal to q, then the total number of functions such that function that exists between a and b is q power p. அதாவது n of a வந்து p ஆகும், n of b வந்து q ஆகும் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா q பவர் p, q பவர் p எண்ணிக்கையில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் in this chapter we always consider f to be a real valued function. f வந்து ஒரு real valued function-ஆக தான் எடுத்துக்கிறோம், real valued function-ஆக எடுத்துக்கிறோம். அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let f of x is equal to 1 by x plus 1. If x is equal to minus 1, then f of minus 1 is not defined. ஏன்னா f of minus 1 0 வந்துடும். டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அது நாட் டிஃபைன்டுன்னு சொல்கிறோம். ஹென்ஸ் f is defined for all values of all real numbers except at x is equal to minus 1. அதனால என்ன சொல்கிறோம், ஸோ the domain of f is r difference minus 1 அல்லது r minus minus 1. Let f of x is equal to 1 by x square minus 5x plus 6. அந்த x square minus 5x plus 6 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x minus 2 into x minus 3 வரும். ஸோ 1 by x minus 2 into x minus 3. If x is equal to 2, 3, f of 2 0 ஆயிரும், f of 3 0 ஆயிரும். ஸோ then f of 2 and f of 3 are not defined. அது வரையறுக்கப்படலை. Then f is defined for all real numbers except 2 and 3. So the domain of f is equal to r minus the set 2, 3. இப்போ 2 3 தவிர அனைத்து மெய்யெண்கள். ரெப்ரசன்டேஷன் பை ஏரோ டயக்ராம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் இருக்குது. செகண்ட் பாருங்கள், திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட். ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. தேர்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸ். அதாவது இந்த பிங்கிற டொமைனில் இருக்கக்கூடிய பிக்கு 2 அவுட்புட்ஸ் இருக்குது, அதாவது 2 நிழலுரு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ஃபங்க்ஷன். ஏன், பிகாஸ் ஒன் ஆஃப் தி இன்புட் சி இஸ் நாட் அசோசியேட்டட் வித் எனி அவுட்புட். பட் டொமைனில் இருக்கக்கூடிய சி என்ற உறுப்புக்கு நிழலுருவே கிடையாது, இமேஜே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இந்த 4 டயக்ராமில் ஃபஸ்ட் 2 ஃபங்க்ஷன், the last 2 not நான் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கும் நான் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா the range of a function is a subset of its codomain. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் வந்து கோடொமைனோட சப்செட்டாக தான் இருக்கும். அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸை எப்படி குறிப்பிடுறது? a function may be represented by a set of ordered pairs, b a table form, c a narrow diagram, d a graphical form.
vertical line test அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிராஃப் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு பார்க்குறது. A curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve in at most one point. அதாவது ஒரு வெர்டிக்கல் லைனு அந்த கர்வை அதிகபட்சமாக ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணணும், அப்படி இருந்ததுனா தான் ஃபங்க்ஷன், இல்லாட்டினா நாட் ஃபங்க்ஷன்ஸ். இதை நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இந்த கர்வ் இப்படி வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் ஆகுது, இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து an equation represented in a graph usually called a curve. அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸில் நிறையா இருக்குது, அதில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அப்போ ஒன் ஃபங்க்ஷன் ஆர் ஒன் ஃபங்க்ஷன். A function f from a to b is called one function if distinct elements of a have distinct images in b. ஒவ்வொரு ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பியில் வேறு இமேஜ் இருக்குது. A one function is also called an injection. One function injection அப்படின்னு சொல்கிறோம். If for all a1, a2 belongs to a, f of a1 is equal to f of a2, f of a2 implies a1 is equal to a2. Then f is called one function. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஒன்றுக்கு ஒரே இமேஜ், ரெண்டுக்கும் ஒரே இமேஜ், மூணுக்கும் ஒரே இமேஜ். அதனால் இதுக்கு வந்து இதை வந்து 1 to 1 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா many to one function. A function f from a to b is called many one function if two or more elements of a have the same image in b. அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒரே இமேஜ் பெற்றிருந்ததுன்னா அதை வந்து many to one அப்படின்னு சொல்கிறோம். In other words, a function f from a to b is called many to one if f is not 1 to 1. 1 to 1 இல்லைனாவே அது many to 1ன்னு சொல்லிடலாம். இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 2 or more elements of a have the same image in b because 1 2வும் ஒரே ஒரு இமேஜ் வச்சுருக்கு, ஏன்ற ஒரு இமேஜ். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் many to one function. On to function, a function f from a to b is said to be an on to function if the range of f is equal to the codomain of f. கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேறு மாதிரி சொல்லணும், in other words, every element in the codomain of b has a pre-image in the domain a. அப்போ பியில் இருக்கக்கூடிய கோடொமைன் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் டொமைனில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் எ சப்ஜெக்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் இன்னொரு பேர் சப்ஜெக்ஷன் சொல்கிறோம். If a to b is an onto function, then the range of f is equal to b. Onto function na range b யும் ஈக்குவலாக இருக்கும். அது range is equal to codomain, that is f of a equal to b. இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். ரேஞ்ச் வந்து abc, கோடொமைன் abc தான். அதனால் range of f is equal to codomain. அப்போ every element in b has a pre-image in a. அப்போ பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது, அதனால இது வந்து ஆன் டூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னா, a function f from a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. அதாவது பியில் ஒரு எலமெண்ட்டாவது ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் அது இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The range of f is a proper subset of codomain of f. இந்த ரேஞ்ச் வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும், கோடொமைனுக்கு ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். In other words, a function f from a to b is called into if it is not onto. onto இல்லைன்னா அதை வந்து into அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் இருக்க டயக்ராம் பாருங்கள். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா பி செட்டில் ஏபிசிடிஇஎஃப்னு இருக்குது. ஆனால் ஈக்கும் எஃப்க்கும் ப்ரீ இமேஜ் கிடையாது, அதனால் வந்து நம்ம அதை இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் அப்படின்னா if a function is both 1 and on 2 then f is called a bijection from a to b. எப்போ பைஜெக்ஷன் சொல்கிறோம்னா
அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்னொன்னாவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். ஒன் ஒன் அண்ட் டூ. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா WXY WXZ அப்படின்னு 3 எலமெண்ட்டு கோடொமைனில் இருக்குது. 1 2 3 அப்படிங்கிறது டொமைனில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் A have distinct images in B and every element in B has a pre-image in A. அடுத்தது வந்து a one-one and on-to function is also called one-on correspondence. one-on correspondence சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு. அதே மாதிரி இப்போ ஹரிஜான்டல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்ன செய்யுது, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கர்வ் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த வெர்டிக்கல் ஹரிஜான்டல் லைன் டெஸ்ட் எழுதுனா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்றா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். A function represented in a graph is one-on if every horizontal line intersects the curve in at most one point. ஒரு ஹரிஜான்டல் லைன் ட்ரா பண்ணோம்னா அது அதிகபட்சமாக அந்த கர்வ் ஒரு இடத்துல தான் வெட்டணும். அப்படி வெட்டிச்சுன்னா தான் அது வந்து ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். A function f from a to b is called constant function if the range of f contains only one element. ரேஞ்சில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். ப்ரீ இமேஜில் எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் எல்லாமே அது எதுக்கு போகும், அந்த ஒரே எலிமெண்ட்டுக்கு போகணும். That is if f of x is equal to c for all x belongs to a and for some fixed c in b. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ABCD டொமைனில் இருக்குது. அது எல்லாமே கோடொமைனில் 3க்கு போகுது. அப்போ ஒன்று தான். அப்போ ரேஞ்ச் வந்து ஒன்று தான். அடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். Let A be a non-empty set, then the function f from a to a is defined by f of x is equal to x. என்ன போடுறோமோ அதே இமேஜ் வரும். For all x belongs to a is called an identity function on a and is denoted by IA. இதில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டொமைனில் XYZ, கோடொமைனில் XYZ, எக்ஸு எக்ஸுக்கே போகுது, ஒய்ஏ கிடைக்குது, ஜெட்டே கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். என்ன போடுறோமோ அதுவே கிடைக்கும். அடுத்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். A function f from a to b is called a real valued function if the range of f is a subset of all real numbers r. That is f of a is a subset of r. அதாவது b வந்து கோடொமைன் வந்து ஆரோட சப்செட் இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன். Let f from a to b and g from b to c be two functions. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். Then the composition of f and g denoted by g of f is defined as the function g of f of x is equal to g of f of x for all x belongs to a. இப்போது ABC அப்படின்னு சொல்லிட்டோம்னா f of x ஏல இருக்குது, f of x b ஆகிடும். அதை வந்து g of f of xனா அது cக்கு போயிடும் டைரெக்டாக. அப்போ x is equal to g of f of x அப்படின்னு எழுதலாம். ஜென்ரலி f of g is not equal to g of f for any two functions f and g. So the composition of functions is not commutative. Composition of function வந்து commutative கிடையாது. The composition of g of f of x exists only when range of f is a subset of codomain of g. f ஓட ரேஞ்சும் கோடொமைனோட ஜிக்கு சப்செட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் இது வந்து பாசிபிள். Composition of three functions is always associative. That is f of g of h is equal to f of g of h. It is always associative for any three functions. Are the graphs of linear, quadratic, cubic and reciprocal functions. Linear function. A function f from r to r defined by f of x is equal to mx plus c, m not equal to 0 is called linear function. Geometrically it represents a straight line. The straight line represent பண்ணும். The identity function f of x is f from r to r defined by f of x is equal to x. அது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லைனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அந்த லைன். அதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் f from r to r defined by f of x is equal to minus x. அதையும் பக்கத்தில்
லைன் ட்ரா பண்ணியிருக்குல்ல அதே மாதிரி இருக்கும், அந்த லைன் அப்படியே இருக்கும். தென் மாடுலஸ் அண்ட் ஆர் அப்சல்யூட் valued function f from r to 0 to infinity defined by f of x is equal to mod x is equal to x if x greater than or equal to 0 minus x if x less than 0. ஏன்னா இந்த மாட் ஃபங்க்ஷன்னா மைனஸ் வேல்யூ கொடுத்தோம்னாலும் ப்ளஸ் வேல்யூ வரும். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம்னாலும் ஒய் எல்லாம் பாசிட்டிவ். அதனால தான் அந்த கர்வ் பாருங்கள் வி ஷேப்பில் வருது. மைனஸ் எக்ஸுக்கும் மேலே தான் போகுது, ப்ளஸ் எக்ஸுக்கும் மேலே தான் போகுது, ஒய் பாசிட்டிவ். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் எ லீனியர் ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ். இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது, ஆனால் 2 லீனியர் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் one-on function and has application in cryptography as well as in several branches of science and technology. நெக்ஸ்ட் வந்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். இந்த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்லாம் போடுவீங்க. அது லீனியர் ஃபங்க்ஷனை வச்சு 9th ஸ்டாண்டர்டில் கிராஃப் போட்டிங்க. அடுத்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனை வச்சு 10th ஸ்டாண்டர்டில் கிராஃப் போட போகிறோம். எ ஃபங்க்ஷன் f from r to r defined by f of x is equal to ax square plus bx plus c a not equal to 0 is called a quadratic function. a 0 ஏன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம்? a 0 இருந்ததுன்னா அது என்ன ஆயிடும்? bx plus c ஆகிடும். அது வந்து என்னது லீனியர் ஃபங்க்ஷன் ஆகிடும். அப்போ a நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அது quadratic function. f from r to r defined by f of x is equal to x square, x belongs to r, f of x belongs to 0, infinity. அந்த டயக்ராமில் பாருங்கள் எல்லாம் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்லேயே போகுது. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்லேயே இருக்குது. அதனால வந்து அதாவது ஓப்பன் டவுன் கீழ் நோக்கி இருக்கும். அடுத்து கியூபிக் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் defined by f of x is equal to ax cube plus bx square plus cx plus d a not equal to 0 is called cubic function. ஏன்னா a not equal to 0 அது cubic function. a 0 இருந்ததுன்னா அது வந்து quadratic function ஆயிடும். aயும் bயும் 0 வந்ததுன்னா அது லீனியர் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனால் வந்து a not equal to 0 வந்ததுனா தான் இது வந்து cubic function. the graph of f of x is equal to x cube is shown. பக்கத்தில் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டயக்ராமு. அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் மைனஸ் 0 டு ஆர். ஏன்னா டெனாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. அதனால வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னாவே வந்து அது நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், அதாவது பூஜ்ஜியமற்ற மெய்யெண்களின் கணமாக இருக்கணும். டிஃபைன்டு பை எஃப் எக்ஸ் இஸ் கால்டு 1/x இஸ் கால்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏற்கனவே பார்த்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அது கிராஃபாக எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கணும். என் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் defined by f of x is equal to c for all x belongs to c, x belongs to r is called a constant function. அது பார்த்தீங்கன்னா f of x is equal to c. x1 வேல்யூ இருந்தாலும் அது f of x c தான், x2 இருந்தாலும் அது f of x c தான். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.